வணக்கம். இன்றைய அதிகாரம் 76 பொருள் செயல் வகை. பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். பொருள் அல்லவரை ஒரு பொருளாக மதிக்கப்படும் தகுதி இல்லாதவரை பொருள் மதிப்பு ஆகும்படி செய்யும் பொருள் செல்வம் அல்லது அல்லாமல் இல்லை இல்லை பொருள். மதிப்பு உரியவர்கள் அல்லாதவரை மதிப்புறுவராக செய்வது செல்வத்தை அன்றி வேறு பொருள் இல்லை. இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. இல்லாரை இல்லாதவரை எல்லாரும் யாவரும் எள்ளுவர் இகழ்வர், செல்வரை செல்வம் மிக்கவரை எல்லோரும் அனைவரும் செய்வர் சிறப்பு பெருமை. செல்வம் இல்லாதவரை எல்லோரும் எள்ளி நகையாடுவர், பொருள் உடையவரை எல்லோரும் புகழ்ந்து உயர்த்தி உயர்வுபடுத்தி சிறப்பு செய்வர். பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணியதாய் சென்று பொருள் செல்வம் என்னும் என்கிற பொய்யா விளக்கம் அணியா விளக்கு, அழியாத விளக்கு, இருட்டு அறுக்கும் அழிக்கும், எண்ணிய நினைத்த தேயத்து இடத்து சென்று போய் செல்வம் என்னும் அணியா விளக்கு தன்னை உடையவரை அணைத்து நினைத்து தேசங்களுக்கு அழைத்து சென்று அங்கு அனைவரின் அறியாமை என்னும் இருளை நீக்கி புகழ் அவருக்கும் விளங்கச் செய்யும். அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். அரண் ஈனும் அறத்தை தரும், இன்பம் ஈனும் மகிழ்ச்சியை கொடுக்கும், திறன் செய்திறன் அறிந்து தெரிந்து தீதியின்றி தீமை இல்லாமல் வந்த பொருள் செல்வம். செம்மையான வழியில் குற்றம் இல்லாமல் ஈட்டிய பொருளானது அறம் செய்யும் வாய்ப்பினை கொடுக்கும், அதன் பொருட்டு பெரும் இன்பத்தை ஈனும். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கும் புல்லார் புரியவர்கள். அருளுடன் அன்புடன் வாரா வந்தடையாத பொருள் செல்வம் ஆக்கம் பெருக்கம் புல்லார் தக்க வைத்து கொள்ளாதவராய் புரளவிடல் கழிவிடுக. அற நெறியுடன் அன்பு நெறியுடன் வந்தடைந்த பொருள் ஆக்கத்தை தம்மிடம் கொள்ளாமல் தன்னை விட்டு விலகிடுவாக. உரு பொருளும் உள்கு பொருளும் தன் பொன்னார் தெருப்பொருளும் வேந்தன் பொருள். உரு தானே வந்த பொருளும் உடைமையும், உள்கு சுங்கம் பொருளும் உடைமையுள் தான் தனது ஒன்னார் பகைவர் திரை பொருளும் உடைமையில் வேந்தன் ஆட்சி தலைவன் பொருள் செல்வம். அரசுரிமையால் தானே வந்த பொருளையும் சுங்கம் முதலிய வரி வகைகளால் வந்த பொருளும் தனது பகைவரை வென்றதால் வந்த பொருளும் ஆட்சி தலைவனின் பொருள். அருளோடும் அன்போடும் அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு. அருள் என்னும் என்கிற அன்பு ஈன் உண்டாக்கப்பட்ட குழவி குழந்தை பொருள் என்னும் என்கிற செல்வமாகிய செவிலியால் வளர்ப்பு தாயால் உண்டு உளது. அன்பு என்னும் தாய் பெற்ற அருள் என்னும் குழந்தை பொருள் என்னும் செல்வமாகிய வளர்ப்பு தாயால் நிலை பெற்றிருக்கிறது. குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை ஒன்றாக செய்வான் வினை. குன்று சிறு மலை ஏறி யானை போர் சண்டை கண்டு பார்த்தால் ஆற்றால் அத்தன்மை தன் கைத்து ஒன்று உண்டாக. கையினிடத்து செல்வம் இருக்க செய்வனது வினைச்செயல். தனது கையில் பொருளை வைத்து கொண்டு ஒரு செயலை செய்வது என்பது குன்றின் மீது ஏறி தரையில் நடக்கும் யானை போரை பார்த்தல் போன்றது. செய்க பொருளை செருக்கு அறுக்கும் எக்கதனின் கூறியதில் செய்க உண்டாக்குக பொருளை செல்வத்தை செருணர் பகைவர் செருக்கு தருக்கு அகந்தை பெருமிதம் அறுக்கும் அழிக்கும் எஃகு கருவி வகை அதனின் அதுபோல கூறியது கூர்மையானது இல்லை. பொருளை ஈட்டுக பகைவரின் செருக்கு அழிக்கும் கூர்மையான படைக்கலன் அதுபோல வேறு ஒன்றுமில்லை. ஒன்பொருள் காய்ப்பை ஏற்று யார்க்கு என் பொருள் ஏனை இரண்டு ஒருங்க. ஒன்பொருள் நல்வழியில் தொகுத்த சிறந்த பொருள் காய்ப்ப மிகுதியான ஏற்றியார்க்கு படைத்தற்கு என் எளிய பொருள் ஏனை மற்ற இரண்டும் ஒருங்கு ஒரு சேர நல்வழியில் கிடைத்த சிறந்த பொருள்களை மிகுந்த அளவிலே சேர்த்தவர்க்கு அறமும் இன்பமாகிய இரண்டும் ஒரு சேர வந்து சேரும்.
நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.